இதுவரைக்கும் தன்னோடு கூட இருந்தவர்கள், தன்னுடைய ஒரு விரல் சொடுக்கினை கேட்டு அவர்கள் வந்து நிற்பார்கள். செய்ய சொன்ன காரியத்தை அவர்கள் செய்து முடித்துவிட்டு தான் மறு வேலையை பார்ப்பார்கள். அப்படிப்பட்ட போராளிகள், வீரர்கள் தாவீதுக்கு முன்பாக இருந்தும் இப்பொழுது தலைவனை, படை தளபதியை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் தீர்மானித்த பொழுது தாவீதிற்கு அதற்கு மேலே பிடித்து நிற்க முடியவில்லை. He was broken in his spirit. He was bruised in his spirit. அவனுடைய ego must have been totally damaged. And that's when the Bible says, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா சொல்லுவீங்களா? That is leadership in its loneliest hour. That is leadership in its loneliest hour. Imagine the kind of friends that you have. In good times they are with you, but when tragedy strikes your life, they want to stone you. Is that the kind of friends you want to have in your life? உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நண்பர்கள் இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இப்படிப்பட்ட நண்பர்களுக்கு பதில் ஒரு நண்பனும் இல்லாமல் இருப்பதே நல்லது. நல்ல காரியங்கள் நடக்கும்பொழுது உங்களோடு கூட இருப்பார்கள். ஆனால் காரியம் மாறுபாடாய் முடியும் பொழுது உங்கள் காலை வாரி நிலத்தில் அடிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் நம்மோடு கூட இல்லாமல் இருக்கட்டும். David was in a loneliest hour in his leadership. He had a leadership crisis now. He was anointed by God but affected by his own people. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன் தான் தாவீது. ஆனால் தாவீது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தும் சொந்த ஜனங்களினாலே கைவிடப்பட்டவனை போல இருக்கிறான். You know, a leader's biggest crisis is not often on the battlefield with the enemy, but being challenged by his own people in his own turf. Hallelujah. ஒரு தலைவனுடைய மிகப்பெரிய போராட்டம் எது தெரியுங்களா? படை முனைப்பில் எதிராளிகளோடு கூட நிற்கும் அந்த காரியம் அல்ல. சொந்த வீட்டில் சொந்த ஜனங்களினாலே கைவிடப்பட்ட நிலைமையிலே இருக்கும் தலைவனுக்கு தான் தெரியும் அதுதான் அவனுடைய கிரைசிஸ் என்று.